யூஏல இருந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போறீங்கன்னா 30 கேஜில ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்க. இப்போ அடிஷ்னலா 10 கேஜி வேணும்னா அது எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குரோம்குள்ளே போயிட்டு ஏர் அரேபியா எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னு டைப் பண்ணோன்னா வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போனோன்னா நான் ஏற்கனவே எடுத்த டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பரு பின்ன என்னோடய லாஸ்ட் நேமு என்னோடய டேட்டு போட்டு கிளிக் பண்ணோன்னா உள்ளார போயிடும். பின்ன அதில் போயிட்டு யுவர் எக்ஸ்ட்ராஸ்ன்னு இருக்கும். யுவர் எக்ஸ்ட்ராஸ் கிளிக் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னு வரும். எக்ஸ்ட்ரா பேக்கேஜில் வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எடுத்த 30 கேஜ் ஃப்ரீ வந்து காட்டும். அதை சேஞ்ச் பண்ணி 40 கேஜின்னு மாற்றினோன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதிலே காட்டும். திருப்பி கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தோன்னா பேமெண்ட் சம்மரி போகும். பேமெண்ட் சம்மரியில் நம்மளோட ஏற்கனவே டிக்கெட் பே பண்ண அமௌண்ட்டு எல்லாமே செப்பரேட்டாக காட்டும். திருப்பி கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தோன்னா நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டு அதில் ஃபில் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஃபோன்லேருந்தே பே பண்ணிடலாம். சிம்பிள் மெத்தடு. நீங்களும் இதே மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். இது ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ளைட்லேயும் உண்டு, அவங்களோட வெப்சைட்டில் உண்டு. இப்போ உங்களுக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். இந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே சைல்டுஹுட் தான் ஞாபகத்துக்கு வருது.